வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மிசோரமில் 8000 கோடி ரூபாயில் அதிநவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள புதிய ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி வரும் 13ஆம் தேதி திறந்து வைக்கிறார். நாடு சுதந்திரமடைந்து பல ஆண்டுகளை கடந்த நிலையில் மிசோரம் தலைநகர் ஐஸ்வால் ரயில் போக்குவரத்துடன் இணைக்கப்படாமல் இருந்துள்ளது. மிசோரமின் ஒரு பகுதியாக பைராபி வரை மட்டுமே ரயில் போக்குவரத்து இருந்து வந்தது. இந்நிலையில் மிசோரம் மாநிலத்தில் 8071 கோடி ரூபாயில் 55 உயரமான பாலங்கள், 48 சுரங்க பாதைகளுடன் சவால் நிறைந்த புதிய ரயில் பாதையை ரயில்வே துறை அமைத்துள்ளது. பைராபி மற்றும் ஐஸ்வாலுக்கு அருகில் அமைந்துள்ள சாய்ராங் பகுதிகளுக்கு இடையே அகல ரயில் பாதை சுமார் 52 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி வரும் 13ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். முன்பு பைராபியிலிருந்து சாய்ராங் வரை சாலை வழியாக செல்ல 7 முதல் 10 மணி நேரம் வரை ஆகும். ஆனால் தற்போது பயன்பாட்டிற்கு வரும் புதிய ரயில் பாதையால் பைராபி ரயில் நிலையத்திலிருந்து சாய்ராங் ரயில் நிலையத்திற்கு 1.5 மணி நேரத்தில் செல்ல முடியும். மிசோரம் புதிய ரயில் பாதை திட்டப்பணிகளை 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மேற்கொண்ட நிலையில் இதில் தமிழகத்தைச் சேர்ந்த தொழில்நுட்ப பொறியாளர்கள் பலர் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. ஓணம் பண்டிகையொட்டி கேரள மாநிலம் கண்ணூர் குண்டல்பேட்டையில் இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்தில் ஓணம் பாடலுக்கேற்ப பயணிகளுடன் பெண் நடத்துனர் நடனமாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.